அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகளாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ஷய திருதியை நாளில் என்ன விஷயங்களில் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் அக்ஷய திருதி நாளில் நம்ம தங்க நகைகள் ஏன் வாங்க வேண்டும் என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு லக்ஷ்மி தாயாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் லக்ஷ்மி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிடுங்க. நீங்கள் இந்த தருணத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மனதில் நினைத்த எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே அந்த அம்மன் கூடிய விரைவில் நடத்தி வைப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலுமே அது உடனடியாக தீர்வு சொல்லப்படுதுங்க. அதாவது கணவன் மனைவி பிரச்சனை, பணப்பிரச்சனை, பிரிந்த காதலர்கள் பிரச்சனை, ஜனவசியம், பணவரவு, வியாபாரம், காதல் விவகாரம், மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனைகள், செவ்வாய் தோஷத்தால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மன அழுத்தம், இது போன்ற எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் ஒரே ஒரு கால் மூலியமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உடனடியாக தீர்வு சொல்லப்படுதுங்க. ஸோ மறக்காமல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டாவே போதும், உங்கள் பிரச்சனைகள் கண்டிப்பாக சால்வ் ஆயிரும். ஸோ மறக்காமல் கால் பண்ணி பாருங்கள். இந்த சாஸ்திரத்தின்படி அக்ஷய திருதியை என்பது வாங்குவதற்கு மட்டுமல்ல, தானம் செய்வதற்கும் சிறந்த நாளாக பார்க்கப்படுது. கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு அக்ஷய திருதியை அன்று உங்களால் முடிந்த தானமும் செய்யலாம். அக்ஷய திருதியை அன்று தங்கம் வாங்க முடியாதவங்க தானம் கூட செய்யலாம். தானம் செய்தால் நமக்கு மட்டுமல்லாமல் நம் வருங்கால சந்ததிகளுக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகத்தில் ஒன்றாக இருந்துகிட்டு வருது அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் சித்திரை மாதத்தின் சுக்லாபட்சம் 14ஆம் நாளில் அக்ஷய திருதியாக கொண்டாடப்படுது. அந்த நாளில் அக்ஷயம் என்றால் அள்ள குறையாத என்று பொருளாம். இந்த ஆண்டு மே 10ஆம் தேதி, அதாவது இன்று காலை 4:17 மணிக்கு திருதியை திதி தொடங்கியிருக்கு. அதே சமயத்தில் மே 11ஆம் தேதி மதியம் 2:50 மணிக்கு தான் முடிவடையும் அப்படின்னு சொல்லப்படுது. நகை வாங்க உகந்த நேரம் என்ன நேரம்னு பார்த்தீங்கன்னா, மே 10 மற்றும் 11 ஆகிய இரு தினமே காலை 5:33 முதல் மதியம் 12:18 வரை தங்கம், வெள்ளி போன்றவற்றை வாங்குவதுண்டு. மேலும் ஆண்டு முழுவதும் லக்ஷ்மி தேவியின் ஆசீர்வாதத்தையும் தரக்கூடிய நேரமாக இந்த நேரம் இருந்துட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அக்ஷய திருதியை அன்று விஷ்ணு மற்றும் ஸ்ரீ மகாதேவிக்கு மிகவும் உகந்த மற்றும் விருப்பமான பண்டிகை ஒன்றாக இருந்துட்டு வருது. அன்றைய நாள் தவறுதலாக கூட நீங்கள் அசைவம் உணவை சாப்பிடவே கூடாது, மது அருந்த வேண்டாம். அக்ஷய திருதியை அன்று மது அருந்தினால் லக்ஷ்மி தேவியின் கோபத்திற்கு உள்ளாகி விடுவார்கள். மேலும் வெங்காயம் மற்றும் பூண்டு சேர்த்த உணவை சாப்பிடக்கூடாது என்றும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் வீட்டை அழுக்காக வைக்கக்கூடாது. லக்ஷ்மி தேவிக்கு வீடு சுத்தமாக இருப்பது ரொம்ப பிடிக்கும். அசுத்தமான வீட்டிற்குள் லக்ஷ்மி நுழைய முடியாது. எனவே அக்ஷய திருதியை நாளில் வீட்டில் சுத்தமாக வைத்திருங்க. மேலும் அக்ஷய திருதியை நாள் விஷ்ணுவுக்கு உகந்த நாள் என்பதால் விஷ்ணுவுக்கு பிடித்த துளசி இலைகளை பறிக்கக்கூடாதாம். தப்பித்தவரை கூட இலைகளை பறித்து விட்டுவிடாதீர்கள். பிறகு லக்ஷ்மியின் கோபத்திற்கு ஆளாகி விடுவீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அக்ஷய திருதியை நாளில் பக்தியுடன் தேவியை வணங்கி நினைப்பவர்கள் தங்களுடைய உடலையும் மனதையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். யாரிடமும் கோபம், வெறுப்பு, பொறாமை போன்ற உணர்வுகளை கொண்டிருக்காதீர்கள். மிகுந்த பக்தியுடனும் புனிதத்துடனும் அம்மனுக்கு பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. அதே போல் அக்ஷய திருதியை அன்று தங்கம் வாங்குபவர்கள் இதையெல்லாம் கவனித்து கொள்ள வேண்டும். தங்கம் வாங்கியதுடன் பலரும் உடனே அதை அணிந்து கொள்வார்கள். அது ரொம்ப ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லப்படுது. தங்கம் வாங்கியவர்கள் பெரியவர்கள் கையால் அர்ச்சனை செய்த பிறகே அணிய வேண்டும். இந்த விதிகளை பின்பற்றினால் மட்டுமே அக்ஷய திருதியை உங்களுக்கு பெரிய பொக்கிஷமாக இருக்கும். இல்லை அப்படின்னா வறுமை பிடிக்கும் எனவும் சொல்லப்படுகிறது. அதேபோல் சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு பின் வரும் வளர்ப்பறை நாள் தான் அட்சய திருதியை அப்படின்னு சொல்கிறாங்க. அட்சயம் என்றால் பொருள் வளரும் என்பது ஐதீகம். இந்த நாளில் தங்கம் வாங்கினால் தங்கும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல்
ஒவ்வொரு ஆண்டும் அக்ஷய திருதியை தினத்தில் சிறிதளவாவது தங்கம் வாங்கிவிட வேண்டும் என மக்கள் விருப்பப்படுவாங்க. ஆனால் தற்போது தங்கம் விற்கும் விலையில் எல்லோருமே எளிதாக தங்கம் வாங்க முடியாது. அக்ஷய திருதியை தினத்தன்று தங்கத்திற்கு பதிலாக உப்பு, அரிசி, ஆடைகள், சிறிது பாத்திரம் உள்ளிட்டவற்றையும் நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்ஷய திருதியை தினத்தன்று பெண்கள் பார்க்க செல்வது, நிச்சயதார்த்தம் போன்ற சுப காரியங்களுக்கு செல்வது நல்லது எனவும் சொல்லப்படுது. மேலும் அக்ஷய திருதியை தினத்தில் வீடுகளில் மேற்கொள்ளும் பூஜை லக்ஷ்மி கடாட்சத்தை பெருக்கும் கொடுக்கும் அப்படின்றும் சொல்லப்படுகிறது. மேலும் அக்ஷய திருதி அன்று அதிகாலையிலே எழுந்து நீராடிவிட்டு பூஜை அறையில் கோலமிட வேண்டும். அதன் பின் லக்ஷ்மி நாராயணர் படம் இருந்தால் அதற்கு பொட்டு, பூ வைத்து குத்துவிளக்கேற்றி வழிபாடுகள் செய்ய வேண்டும். புதிதாக வாங்கிய பொருட்களை சாமி முன்பாக பூஜையில் வைக்க வேண்டும். அந்த பொருள் விலை உயர்ந்த பொருளாக இருக்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது. எந்த பொருளாக இருந்தாலுமே அதை அஷ்டலக்ஷ்மி உங்கள் இல்லம் தேடி வருவாள் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் அக்ஷய திருதியை தினத்தன்று தங்கம் மட்டுமே வாங்க வேண்டும் என்று தங்கம் வாங்குவது தங்கும், அது மட்டும் இல்லாமல் பெருகும் என்பதே அர்த்தம். அன்றைய தினம் என்ன வாங்கினாலும் அது பல மடங்கு பெருகும் என்பது நம்பிக்கை ஒன்றாகவும் இருந்துட்டு வருது. அன்றைய தினம் வாங்கப்படும் எந்த பொருளும் இல்லத்தில் குறைவின்றி நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை சின்னமாகவும் இருந்து கொண்டு வருது. அதனால் தான் அக்ஷய திருதிக்கு தங்கம் வாங்க வேண்டும் என பெரும்பாலானவர்கள் விருப்பமுடையவர்களாக இருப்பாங்க. மேலும் அன்றைய தினத்தில் உப்பு, அரிசி மற்றும் தேவையான ஆடைகள் ஏதாவது ஒரு சிறிய பாத்திரம் என எதை வேண்டுமானாலும் வாங்கலாம் என சொல்லப்படுகிறது. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள்லாம் பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அக்ஷய திருதி அன்று நம்ம முக்கியமாக என்ன விஷயங்களை செய்யணும், என்ன விஷயங்களை செய்யக்கூடாது, மேலும் அக்ஷய தினத்தன்று ஏன் தங்க நகைகளை மட்டும் வாங்குகிறோம் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்பவே பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை தொடர்ச்சியாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் உங்களுக்கு லக்ஷ்மி தாயாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் லக்ஷ்மி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மனதில் நினைத்த எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே அந்த அம்மன் கூடிய விரைவில் உங்களுக்கு நடத்தி வைப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். அதே போல் இந்த அக்ஷய திதியை நாளில் இன்னும் 2 பொருட்களை சேர்த்து நீங்கள் உங்கள் வீட்டில் வாங்கி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அம்மனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு மற்றும் மஞ்சள். இந்த 2 பொருட்களையும் உங்களுடைய வீட்டில் வாங்கி வைத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் சமஸ்கிருதத்தில் அக்ஷயா என்ற வார்த்தைக்கு ஒருபோதும் குறையாது என்ற பொருள் இருக்கு. அதனால் இந்த நாள் முடிவில்லாத செழிப்பை குறிக்கிறது. புனித நூல்களின்படி 4வது யுகங்கள் ஒன்றான திரோதா யுகம் தொடக்கத்தை இந்த நாள் குறிப்பிட்டதாக சொல்லப்படுகிறது. விஷ்ணுவின் 6வது அவதாரமான பரசுராமர் அவதாரத்தின் நாளும் இதுவே என்று கூறப்படுது. மேலும் இந்தியாவில் புனித நதியான கங்கை வானத்தில் இருந்து பூமிக்கு வந்ததாகவும் புராணங்களில் நமக்கு சொல்லப்படுது. மேலும் அக்ஷய திதியை 2024 மே மாதம் 10ஆம் தேதி காலை 4:17 மணிக்கு திருதியை திதி தொடங்குது. அதே சமயம் மே 11ஆம் தேதி மதியம் 2:50 மணிக்கு முடிவடையும். எந்த ஆண்டும் இல்லாத வகையில் இந்த வருடம் வெள்ளிக்கிழமையில் அக்ஷய திருதியை வருவதால் மிக மங்களகரமான நாளாகவும் இந்த நாள் கருதப்படுகிறது அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் சித்திரை மாதத்தின் சுக்லாபட்சம் 14ஆம் நாளில் அக்ஷய திருதியை கொண்டாடப்படுது. அக்ஷயம் என்றால் அள்ள குறையாது என்ற பொருள். 15 திதிகளில் 3ஆவதாக வரும் திதி திருதியை அக்ஷய திருதி. 3வது எண்ணுக்கு அதிபதி குரு. இந்த குரு உலோகத்தில் தங்கத்தை பிரதிபலிக்கிறார். எனவே குருவுக்கு பொன்னானன் என்ற மற்றொரு பெயர்வு இருக்கு. இதனால தான் அக்ஷய திதியை நாளில் பொன் வாங்குவது சிறப்பாகிறது அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் அக்ஷய திருதி அன்று நம்ம வீட்டில் என்னென்ன விஷயங்களை முக்கியமாக செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம முழுமையாக பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லக்ஷ்மி அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் லக்ஷ்மி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிடுங்க. நீங்கள் அந்த அம்மனை
நினைத்து இந்த நிமிடம் இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலே சரி, நீங்கள் நினைத்த அந்த ஒரு விஷயத்தையும் சரி அந்த அம்மன் கூடிய விரைவில் நடத்தி வைப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.